அந்த ராஜசேகர் குடும்பத்துல எல்லாருமே நமக்கு எதிரிதான். நம்ம புருஷனுங்களை வேணா மன்னிச்சிடலாம். உண்மைய சொல்ல போனா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நம்ம காலுக்கு கீழே இருக்கிற அடிமைகளை தாண்டி வச்சிருக்கணும். சொத்து பூரா நம்ம பேருக்கு மாத்திக்கிட்டு அவங்க சோத்துக்கு நம்ம கிட்ட கையேந்தி நிக்கணும்டி. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். உங்க 2 பேருக்கும் மனசாட்சியே இல்லையா? புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு அங்க நல்லபடியா வாழணும்னு நினைக்கணும். அத விட்டுட்டு அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, மனுஷியா நீங்களா? நாங்க அப்படி சொல்லிக்கவே இல்லையே. ராட்சசி அரக்கின்னு நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. we don't care. அது சரி, நீ சேலத்துல தானே இருந்த, அங்க இருந்து எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேட்காத மது, எதுக்கு வந்தேன்னு கேளு. ஜீவாவோட குடும்பம் கல்யாணத்தை பத்தி தான் பேசி முடிக்க வந்திருக்காங்கன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தடுத்து நிறுத்தணும் தான் இவ்வளவு அவசரமா ஓடி வந்திருக்கா. வேற வழி கிடைக்குமான்னு பாக்கதான் நம்மள வேவு பார்க்க வந்திருக்கா. நாம பேசுறத ஒட்டு கேட்க வந்திருக்கா. இந்த ஒட்டு கேக்குறது, வேவு பாக்குறது, உள்ளடி வேலை பாக்குறது, நாடகம் ஆடுறது, நடிக்கிறது, இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு காயத்ரி. எங்களுக்கு எல்லாம் இது சுட்டு போட்டாலும் வராது. ஏய், நீனே இவளுக்கு சிஞ்சாக்கா? இவளுக்கு எந்த நோக்கமும் இல்லனா இவதுக்கு கிளாஸ விட்டுட்டு இங்க வந்திருக்கா. சொந்த ஊருக்கு வரதுக்கெல்லாம் நான் யார்கிட்டயும் விலகம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எந்த நோக்கத்தோடையும் இங்க வரலங்கிறது தான் உண்மை. ஆனா நீயும் உன் அக்காவும் தான் தப்பான நோக்கத்தோடய அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்படி கெட்ட புத்திய மாத்திக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பாருங்க. ஜீவா சாரோட குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏய், வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கிற ஒரே லட்சியம் அதாண்டி. எங்க அப்பா அந்த குடும்பத்துல எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்கினா தாண்டி எங்க மனசு ஆறும். பழி உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற கொள்ளி மாதிரி. கடைசியில அது உங்களை தான் அழிக்கும். இன்னைக்கு நீங்க திங்கிற சோறு அது ஜீவா சாரோட அப்பா போட்டது. அதுக்கு கொஞ்சமாவது நன்றியா இருங்க. ஓ, அவர்கிட்ட பிச்சை எடுத்து படிக்கிற விசுவாசத்துல இதெல்லாம் பேசுறியா? ஆமா, படிக்கிறதுக்காக அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற எனக்கே இவ்ளோ விசுவாசம் இருக்கே. அவரு காசுல நீங்க குடும்பமா வாழ்றீங்களே, உங்களுக்கு எப்படி இவ்ளோ விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை வீணாக்கிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வெளிப்படையா போய் பேசுங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறது பிடிக்கலன்னு போய் சொல்லுங்க. அதெல்லாம் தப்பில்ல. ஆனா புகுந்த வீட்டுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு, பாவம். அந்தஸ்த பார்க்காம அந்த குடும்பம் உங்களை ஏத்துக்குச்சுல்ல, அதுக்கு கொஞ்சமாவது நன்றியோட இருங்க. இனிமேலாவது அவங்கள பழி வாங்குற நினைப்ப அடியோட மறந்துருங்க. ஏய், போதுண்டி. விட்டா ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க. நீ சொல்றதெல்லாம் எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. நாங்க பிளான் போட்ட மாதிரி அந்த குடும்பத்தை கால்ல போட்டு மிதிக்க தான் போறோம். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் நேரா ஜீவா சாரோட அப்பாவை பார்த்து உங்க புள்ளைய நான் தான் காப்பாத்தினங்கிற உண்மைய சொல்ல முடியும். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். இத ஊர் நம்பணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். நீதான் காப்பாத்துனங்கிறதுக்கு உன்கிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லனாலும் பிரச்சனை இல்ல மதோ. இந்த கல்யாணம் ஏற்பாடு ஆனதே நீ சொன்ன பொய்ய நம்பிதான்.
அது பொய்ன்னு நான் சும்மா கொளுத்தி போட்டாலே போதும், எல்லாருக்கும் குழப்பம் வந்துடும். உன் கல்யாணத்தை நிறுத்த இந்த குழப்பமே போதும்ல. ஏய், எனக்கு அந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துற எண்ணமே இல்லைன்னு இப்பதானடி சொன்ன. இப்போ உன் வாயால அந்த வேஷத்தை நீயே கழிச்சிட்டு பாத்தியா? சத்தியமா நான் இங்க வர வரைக்கும் இத பத்தி எல்லாம் நினைக்கவே இல்ல. உங்க சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லணும்னு தோணுது. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உங்க நினைப்ப மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க, நான் எதையும் சொல்லாம விட்டுறேன். உனக்கு பயந்தலாம் நாங்கெல்லாம் நல்லவங்கள ஆக முடியாது. நீ உண்மைய சொல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உன் அக்காவுக்கும் நல்லது. உன் அக்காவோட வாழ்க்கை இன்னும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறத மறந்துடாத மயில. என் அக்கா வாழ்க்கையை என்னோட மாமா பாத்துப்பாரு. இதுக்கு மேலே நீங்க அதெல்லாம் சொல்லி என் வாயை இனிமே அடைக்க முடியாது. ஓ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? ஆற வயிறு கஞ்சி குடிக்கிற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா விருந்து சோறு சாப்பிடுற எங்களுக்கு எப்படி இருக்கும்? ராஜசேகர் குடும்பத்தை தெருவுல நிப்பாட்டுற எங்க முடிவை நாங்க மாத்திக்கிறதா இல்லடி. உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ. நீ எல்லாரையும் எப்படி நம்ப வைக்கிறேன்னு நாங்களும் பாக்குறோம். மது, வாடி போலாம். டேய், மது இந்த பக்கம் தான் வருவாளா? டேய், அவ சொன்ன ஸ்பாட்டுக்கு இந்த வழியா தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. வருவா. இன்னும் அவளை காணுமேடா. ஒருவேளை நம்ம பிளான் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சான்ஸே இல்லை. டேய், நம்ம மேல சந்தேகப்பட்டு கூட அவ வராம இருக்கலாம்ல. எதுக்கும் ஃபோன் பண்ணி பாடுறா. டேய், ஏன்டா அவசரப்படுற? அவ தான் வரும்போது ஏதோ வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால, அதனால அவ கண்டிப்பா வருவா. கூல் மச்சான். எங்கடா கூலா இருக்கிறது? கார் ஓட்டுற வேலையை எங்கிட்ட கொடுத்துட்ட. எனக்கு கையெல்லாம் உதறுது. பேசாம நீயே ஓட்டு. மச்சான், லெஜண்ட்லாம் பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ற வேலை அசிஸ்டண்டோட வேலை. இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கோச்சுக்காத மச்சான், நீ தான் வண்டி ஓட்டுறதுல கில்லியாச்சே, அதனாலதான் அந்த பொறுப்பு உன்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ வந்து உயிர் போற மாதிரி கை கால் உடையிற மாதிரி அடிச்சிடாத. சும்மா லைட்டா லேசா அங்கங்க செராய் வர மாதிரி அடிச்சா போதும், ஓகேவா? இத வேற அடிக்கடி சொல்லி பயமுறுத்தாதடா. ஏய் மச்சான், மது வராடா, வண்டி ஒரு சீக்கிரமா. ஏய், என்னடா உருட்டிக்கிட்டு இருக்க? அவளை நான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன், போய் விடுறா. எங்கடா போய் இடிக்கிறது? ஏய், இதுக்கெல்லாம் என்ன வாஸ்தாடா பார்க்க முடியும்? குத்து மதிப்பா ஒரு இடத்துல லேசா இடுறா. டேய், பயமா இருக்குடா. அவளை போய் இடுறானா என்ன காலி பண்ணிடுவோம் போல இருக்கு. ஏதாவது பண்ணி அவளை போய் இடுறா. அவன் சொன்ன இடம் நான் கொஞ்ச நேரத்துல வந்துரும்டா, அதுக்குள்ள வேலையை முடுறா. சரிடா, இரு, முடிக்கிறேன். வண்டி நின்றுச்சுடா.
என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆத்தி டீசல் இல்லையே. என்னடா? ஐயோ மாட்டிக்கிட்டமே. எப்படியாவது சமாளிப்போம். டீசல்னா வண்டி எப்படி ஓடும்? என்னது டீசல் இல்லையா? பணம் கொடுத்தனேடா. அது முத இப்படி ஒரு சம்பவம் செய்ய போறோமா, அதனால ஒரு தைரியம் வரணுங்கிறக்கா ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டான்டா. அப்ப மீதி இருக்கணுமே. அதான் மச்சான், இந்த சம்பவம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நாம ஒரு விழாவா கொண்டாடலான்னு மீதி காசுக்கு சரக்கு வாங்கி ரூம்ல வச்சிருக்கேன். டேய் கோச்சுக்காத மச்சான், நீ வண்டி எடுத்தோன்னு இடிச்சிருவான்னு பார்த்தேன். நீ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணு எனக்கு என்னடா தெரியும்? சரி நான் வண்டியில போய் உட்கார்றேன், நீ பின்னாடி போய் தள்ளிட்டே வா, அப்பதான் தெரியும். டேய் டேய் டேய், என் ஐடியா எனக்கே ஆப்போசிட். ஒரு லெஜெண்டுக்கு வந்த சோதனை. தள்ளுறான்டா. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நான் இங்க தொங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இது மது பைக்காச்சு, இங்க போய் வந்தது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஜீவா, 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 காப்பாத்துங்க. ஜீவா, ஜீவா, மது, ஜீவா, காப்பாத்துங்க. மது, ஜீவா, ப்ளீஸ். கையை கொடு. ஜீவா, ஜீவா, மது, கையை கொடு. ஜீவா, ஜீவா, மேல வா. வா மது, கட்டிய பிடிச்சுக்க. மேல வா. மது, ஒண்ணு ஒண்ணு. ஏய் மது, என்னாச்சு உனக்கு? வண்டி எங்க கிடக்கு, நீ எப்படி இங்க விழுந்த? வா. பாத்து வா. மது. ஏய், பாத்து. மது, வா. ஜாக்கிரதை, பாத்து வா. போன் அடிச்சதுன்னு எடுக்க போனேன் ஜீவா. வண்டி கல்லு மேல ஏறி ஸ்கிட் ஆயிடுச்சு. அங்க சரிவா இருந்ததால உருண்டு அப்படியே போயிட்டேன் ஜீவா. என்னோட அதிர்ஷ்டம் கைக்கு ஏதோ பாறை கிடைச்சதுனால பிடிச்சிட்டேன். எவ்வளவு நேரமா அங்கே தொங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க ஜீவா. இல்லனா கை நழுவி நானு அங்கே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ. நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்ட. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன சொல்றீங்க ஜீவா? நீ செஞ்சது போய் சத்தியம். சாமி இன்னைக்குள்ள காட்டி கொடுத்துருன்னு சொன்னல. வேண்டிக்கிட்ட மாதிரியே அது இப்ப நடந்துச்சு பாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஜீவா. இப்போ உனக்கு வந்த ஆபத்து நீ போய் சொன்னதுக்காக சாமி உனக்கு கொடுத்த தண்டனை. சாமி இது எனக்கு கொடுத்திருக்கிற கிரீன் சிக்னல். ஜீவா என்ன உளறீங்க? இது ஒரு ஆக்சிடென்ட் ஜீவா. இல்ல மது, இதுதான் சாமி உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை நான் சொல்றேன். இந்த
சிக்னலுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். நீ என்ன காப்பாத்தலங்கிறது இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பவே நான் எங்க அப்பாவை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறேன். ஜீவா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஜீவா. நான் சொல்றத கேளுங்க. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல மது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காது. ஜீவா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஜீவா. நடந்தது வேற ஆக்சிடென்ட் ஜீவா. இது கடவுள் கொடுத்த சிக்னல். நீங்க ஏன் மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த காலத்து ஆளு ஜீவா. நீங்க போய் இதெல்லாம் நம்பலாமா? தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பாங்கிறது பொதுவான நம்பிக்கை. அது எந்த காலத்து ஆளா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். என் வேண்டுதல் பழிச்சிருச்சுன்னு சொல்லி நான் நம்புறேன். நான் இப்பவே அப்பா கிட்ட போய் பேசதான் போறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு தகவல் வரும். ரெடியா இரு. ஜீவா, நான் சொல்றத கேளுங்க ஜீவா. ஜீவா, ஜீவா. ஷோ, மயிலு உண்மையை சொல்ல போறேன்னு மிரட்டுறா. ஜீவாவும் அத பத்தி சொல்ல போறேன்னு போறாரு. ரெண்டு பேரும் சொல்றது மாமா நம்பிட்டாருன்னா இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. அப்பா வரதான் இதை சமாளிக்க முடியும். மயிலு, ஒரு நிமிஷம் கேளு. மயிலு, ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. மயிலு, எங்க இப்படி வேக வேகன்னு போற? நீ வருவேன்னு உங்க அம்மா காத்துட்டு இருக்காங்கடி. வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணலடி. பின்ன இப்படியே பழனிக்கு பாத யாத்திரை போறியா? இல்ல, ஏதாவது செய்யணும். எனக்கு புரியலடி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெளிவா கொஞ்சம் சொல்லு. மதுவும் அவ அக்காவும் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல்ல. எனக்கு நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. பார்க்கப்பட்டு வந்த ரெண்டு பேருமே கெட்ட புத்தியோட இருந்தா அந்த குடும்பம் விளங்குமாடி? ஒரு குடும்பத்துக்கு வர நல்ல மருமக சாமி மடத்துல எரியிற விளக்கு மாதிரி. அந்த வீட்டுக்கே வெளிச்சத்தையும் நல்லதையும் அவ கொண்டு வருவா. ஆனா ஒரு தப்பான மருமக கூரை மேல பத்திட்டு எரியிற நெருப்பு மாதிரி. அதுல மாட்டி அந்த குடும்பமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஜீவா சாரோட குடும்பத்தையும் அப்படி எரிக்கணும்ன்ற வன்மத்தோட தாண்டி அவளுங்க இருக்காளுங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த திட்டத்தோட தான் அவளுங்க ஒவ்வொரு காரியத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவளுங்க பேசிட்டு போற வேகத்தை பார்த்தா நினைச்சத சாதிக்காம விட மாட்டாளுங்கன்னு தோணுது. சரிடி, இத பத்தி நீயும் நானும் புலம்புறதுல என்னடி ஆக போகுது? இதான் அவங்க தலையெழுத்துனா யாரால மாத்த முடியும்? வேணும்னா அந்த குடும்பத்தை காப்பாத்த சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கலாம். நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். என்னால அப்படி ஒதுங்கி போக முடியாது தேனு. ஜீவா சாரோட குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, தங்கமான மனுஷங்க. மது மாதிரி ஒரு தப்பான பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகவே கூடாது. ஏற்கனவே தப்பான ஒருத்தி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. மதுவும் கூட சேர்ந்துட்டா. அந்த குடும்பம் நாசமா போறத யாராலையுமே தடுக்க முடியாது. சாரோட குடும்பத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான். என்னடி பேசுற நீ? கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிற முடிவோட தான் சார் குடும்பமே வந்திருக்குன்னு தெரியுது. இந்த நிலைமையில என்ன சொல்லிடி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? மது ஜீவா சார காப்பாத்தினான்னு சொல்லிதானே இந்த கல்யாண ஏற்பாடு நடக்குது. சார காப்பாத்தினது அவ இல்ல நான் தான்ற உண்மை தெரிஞ்சா தானே இந்த கல்யாணம் நின்னுடும்ல.